திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இந்த முடிவுகள் அடிப்படையில் மாவட்டங்களோட தேர்ச்சி விகிதம் என்பதையும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் அதிகமான தேர்ச்சி விகிதம் பெறக்கூடிய அந்த மாவட்டங்கள்லையும் குறைவான தேர்ச்சி விகிதங்கள் பெறக்கூடிய அந்த மாவட்டங்கள்லையும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இது ஒவ்வொரு வருஷம் பிகாஸ் நீங்க இந்த பேக்வர்ட் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க நம்ம கண்டிப்பா நிறைய கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. என்ன மாதிரி டீச்சர்ஸை ரீசஃபில் பண்ணி கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு குவாலிட்டி, ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பின்தங்கி இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன காரணம்? அவங்க படிப்பு மேல ஈர்ப்பு இல்லையா, இல்ல அவங்களுக்கு கவனம் வேற எதுங்க போதா, இல்ல குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெக்டட் நம்ம கொடுக்கலையா அப்படின்னு கண்டிப்பா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா ஆய்வு செய்யணும். ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஆய்வு செய்யணும். கண்டிப்பா அந்த ஆய்வு இல்லாம நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இது யாருமே குறை சொல்ல முடியாது. ஆசிரியர் மேல குறை சொல்றதா அல்லது மாணவர் மேல குறை சொல்றதான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் unless we have a proper statistics information. ஸோ கண்டிப்பா இது ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமும் மோர் தென் 90% மேல இன்க்ரீஸ் ஆனது வரவேற்கத்தக்கது. ஒரு காலத்துல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 85, 84 தான் இருக்கும். பட் இந்த தடவை 90க்கு மேல வரும்போது ஈவன் அவங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பா இது நம்முடைய கல்வித்துறை, அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு பாராட்டுதல் கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க அது ஒரு பெரிய மிஷனாவே எடுத்து இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் நிஜமாவே ஊக்கத்தை அளிக்கிறது. அதாவது இந்த தமிழ் புதவன், அது புதுமை பெண், இது எல்லாமே கண்டிப்பா மாணவர்களிடையே ஓகே நம்ம படிச்ச நம்ம காலேஜுக்கு போனா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது. ஸோ இது இன்னும் முழுமையா செய்து இந்த நான் முதல்வன் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு இன்னும் அது விகரஸா பண்ணா கண்டிப்பா இன்னும் தேர்ச்சி விகிதம் நம்மளுடைய பின்தங்கிய மாநிலத்திலையும் ஜாஸ்தி வரும்னு எதிர்பார்க்கிறோம்.